இங்க ஒரு ஆள் கார்லேருந்து இறங்குறான். அப்படி இறங்குனோனே டே 1ன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. இவன் பக்கத்துல இருந்த சூப்பர் மார்க்கெட்ல இவனுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு அவன் அங்கேருந்து ஒரு பேஸ்பால் நடக்கிற கிரவுண்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போறான். அப்படி போனவன் திடீர்னு எல்லாரும் அங்க ஸ்டக் ஆகி நிக்கிறத பார்க்குறான். என்னடா இது எல்லாருமே உறைஞ்சு போய் நின்னுட்டு மேலயே பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு இவனும் மேல பார்த்தா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியுது. ஏதோ வித்தியாசமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வானத்துல அப்படியே போறத காமிக்கிறாங்க. அத பார்த்துட்டு அந்த கிரவுண்ட்ல இருந்தவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்டார்ட்டிங் சீன்ல ஒரு ஆள் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஆளோட பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அப்பாவோட போறமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட செய்கையிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசுது. அவங்க அம்மாவ பார்த்து பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா அங்க இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட போயிட்டு, சார் வானத்துல ஏதோ வித்தியாசமா பறந்து வந்தது. எனக்கு என்னமோ அங்க ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு தோணுது. உடனே ஃபோர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு இதுக்கெல்லாம் யாராவது ஃபோர்ஸை கூப்பிடுவாங்களா சார்னு சொல்லிட்டு இருக்கும்போது போலீஸ்கார் மேல வந்து ஏதோ ஒன்று உழுது. இப்போ எப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட ஒய்ஃப் அவங்க கார்ல அவங்க 2 பசங்களை கூட்டிட்டு வேகமா போயிட்டு இருக்கும்போது இவங்க கார் நோக்கி ஒரு மான்ஸ்டர் வேகமா ஓடி வருது. அதை பார்த்துட்டு இவங்க காரை அப்படி இப்படி கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோ அவங்களோட பொண்ணு கூட்டிட்டு வேகமா பக்கத்துல அந்த கடைக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. அந்த கடைக்குள்ள இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டு அங்க கொஞ்ச நேரத்துக்கு சர்வே ஆயிப்போன்னு ஆயிக்கிறாங்க. அப்போ அங்க ஒரு பொண்ணு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணுது. ஆனா அவங்க அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கல போல. இந்த பக்கம் பார்த்தா ஒரு கிழமை கடவுளே எங்களை எப்படியாவது காப்பாத்து, கடவுளே எங்களை எப்படியாவது காப்பாத்துன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயத்தில் உளறிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஹீரோ வந்துட்டு வாயை மூடிட்டு பேசாதன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றான். அந்த கடைக்கு நேரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் வந்துட்டு அப்படியே காதை வச்சு கேட்டுட்டு இருக்கு. அப்போ அவங்க அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க போல. டப்புன்னு அந்த சத்தத்தை கேட்டுட்டு அந்த மான்ஸ்டர் அந்த கடைக்குள்ள பூந்துடுது. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவும் அவங்க பொண்ணு அந்த கடை விட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோட ஒய்ஃபுக்கும் அவங்க 2 பசங்களுக்கும் தான் ஆவல போல. கவுந்து கிடக்கிற போலீஸ்காருக்கு முன்னாடி அந்த போலீஸ்காரன் கண்ணை வச்சு ஏம் பண்ணி நின்றுட்டு இருக்கான். அப்படி ஏம் பண்ணி நின்றுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கீழே குனின்னு சொன்ன உடனே அந்த மான்ஸ்டர் அவன் சுடுறான். ஆனால் அந்த மான்ஸ்டருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகல. உடனே அந்த மான்ஸ்டர் நோக்கி வேகமா ஓடி வந்து அந்த போலீஸ்காரனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடூரமா போட்டு தள்ளிடுது. இந்த மாதிரி கதைகளை பார்க்கணும்னா மறக்காம நம்ம வாய்ஸ் லொகேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.